நல்லா தாயா இருந்துச்சு குடும்பம். எவன் கண்டு பட்டுச்சோ தெரியல. இப்ப மொத்த குடும்பமும் மேடை போட்டு ஆளுக்கு WWF மாதிரி அடிச்சுக்கிட்டு திரியுறாங்க. இந்த படையப்பா படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல தெரியுமா? சார், எதிர்த்தாப்புல நிக்கிறதெல்லாம் உங்க மாமியா, மச்சான், அக்கா, தம்பி, ஒரு ஃபேமிலி பிரச்சனை சார். இந்த பிரச்சனைய நீங்க தேவையில்லாம அரசியலாக்காதீங்க. தயவு செய்து முடிஞ்ச வரை அவங்க கிட்ட பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லி நழுவிட்டு ஓடுவாங்க இல்ல. அதே மாதிரியே தேர்தல் ஆணையமும் இப்ப பாமக மத்தியில நழுவிட்டு ஓடிருச்சு. ஆனா அதை பாக்குறப்ப இப்ப பாமக ஃபீலே இல்லைன்னு வைங்கள, அது ஏதோ இந்த ராக்கூகா மாதிரி இருக்கு. அது என்னப்பா ராக்கூகான்னு கேக்குறீங்க? வேற எதுவும் இல்ல, ராமதாஸ் குடும்ப கட்சி. சார், தப்பா நினைக்காதீங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த ஃபீல். ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்தாங்க. வாரிசு அரசியல், மன்னராட்சி, இப்படி எல்லாம் யாரும் இருக்கவே கூடாது, இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்க கூடாது, அப்படி வீர முழக்கம் எல்லாம் பேசினாங்கப்பா. இன்னைக்கு அதே வீர முழக்கத்தோட தான் இவன் என் கட்சியில இருக்க கூடாது, அதே மாதிரி அவரு இவர் கையில கட்சி இருக்கவே கூடாது. ரெண்டு பேரும் மாறி மாறி இருந்தது. ஐயா வந்து சொன்னாப்புல இல்லைங்களா, சார் இவன் ஒரு ஃப்ராடு பையன் சார், பெரிய ஐயா சொன்னாரு, ஊழல்வாதி சார், இவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொன்னப்ப கூட அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகல. ஆனா இன்னைக்கு மொத்த குடும்பமும் ஐயா அன்புமணி ராமதாஸ போட்டு அல்லையிலேயே மிதிச்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து புடுங்கி மொத்தமா வசப்படுத்திக்கிற அளவுக்கு. அதாவது ஏற்கனவே நாங்க ஏமாந்துட்டோம், இந்த முறை ஏமாற மாட்டோம், உன்னைய மொட்டை அடிக்காம விட மாட்டோம் அப்படின்றதுதான் அந்த மேடை போட்டு பேசுனதோட முழு சாராம்சம். யார் யாரு என்னென்ன பேசுறாங்க, எப்படியெல்லாம் பேசுறாங்க, ஐயா பெரிய ஐயா அதை எப்படி ரசிச்சார், அதைத்தான் பார்க்க போறோம். பாத்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் தர்பார். ஐயா மேடை போட்டு அத்தனை பேரையும் சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டி உட்கார், நான் சொந்த பந்தம் சொல்றது கட்சி சொந்த பந்தங்களை கூட்டி உட்கார வச்சு, இன்னைக்கு ஒரு பைசல் நாம இதை பண்ணிடுறோம். இன்னையில இருந்து அவன் இதுவே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, காத்து கூட படக்கூடாது, முழுக்க முழுக்க பஸ்ஸா அவங்ககிட்ட மொத்தமா உரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஊருக்கு சொல்றதுக்காக ஒரு மேடையை போட்டிருக்காங்கன்னு வைக்கல. இதுவரை மேடை ஏறாத ஆட்கள் எல்லாரையும் மேடை ஏற்றிட்டாரு. வீட்டுல இருக்க அநேகமா இன்னும் அந்த குட்டி பசங்க மட்டும்தான் வரல, மற்ற அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் உள்ளுக்குள்ள அடக்கமாயிட்டாங்க. அதுலயே அக்கா பேசுறாங்களே பாக்கட்டும், யாரா நீ, யாரா அவன், இந்த வடசென்னை படத்துல வர்ற மாதிரியே இருந்துச்சு, சமுத்திரகனி பேசுவாப்ல இல்ல மச்சான், யாரா இவனுங்கெல்லாம், அதே டோன்ல தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். பட் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். யாரா இவன், இவனுக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கு, ஐயாவை பத்தி இவங்க எல்லாம் பேசலாமா? ஏதோ உழைச்சு முன்னேறி ஓடி போய் ஓட்டு கேட்டு கட்சியை வளர்த்து பாடுபட்டு எம்பி ஆகி மந்திரியாகி உட்கார்ந்தது மாதிரில உட்கார்ந்து இருக்காங்க. அத்தனையும் ஐயா போட்ட பிச்சடா சார். இது என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இல்ல, அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு ஐயா அப்படியே பூனி படைஞ்சு போய் பார்த்தாப்புல பாருங்க ஒரு பார்வை. இப்படியெல்லாம் பேசாம இதை ஆக்கியிருக்கலாம் போலயே எம்பியா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா அந்த ஒரு கணம் யோசிச்சுட்டாப்புல, தப்பு பண்ணிட்டோம். அதான் அவங்க கேட்ட கேள்வி, அதாவது உண்மையில அவங்க சொன்ன நியாயம் எல்லாம் வெளியே இருந்தா இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட், எதுக்கு இவரை எம்பி ஆகி உள்ள அனுப்பிச்சு வச்சது யோசிச்சு பாருங்க. எதுக்கு எம்பி ஆகி உள்ள அனுப்பிச்சு வச்சது? போயிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுவாரு, மக்களுக்கு ஏதாச்சும் செய்வாரு, அங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு பார்த்தா வாங்கி எல்லாத்தையும் இவர் உள்ள அமைக்கிறதுக்காக போயிருக்காரு. அதுக்காகத்தான் அந்த 15% கமிஷன் இல்ல, ஐயாவோட அட்டனன்ஸ் பிரசன்டேஷன். மற்றவங்க எல்லாம் 85 75 போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பீடுல ஐயா இது வரைக்கும் பாராளுமன்றத்துல போய் பேசி அங்கேயும் போயிட்டு அப்படி என்ன அந்த 15% என்ன பேசணும் அப்படின்றது தெரியல. அங்க போயிட்டு அந்த 15% அட்டனன்ஸ். இப்படி ஒரு எம்பியை தூக்கி உட்கார், இவரெல்லாம் ஒரு தலைவரா? முதல்ல ஒரு ஒழுங்கா ஒரு எம்பியா பாராளுமன்ற உறுப்பினரா மக்கள் பிரதிநிதியா வேலையை பார்த்தாப்லையா? இவரை நம்பி எப்படி நாங்க கட்சியை ஒப்படைக்கிறது? எல்லாரும் பேசினாங்க சார். அதுல அக்கா பயங்கர ரைமிங்கா பேசுறாங்க. நீ ஒரு பச்சை துரோகி தம்பி அன்புமணி, நீ ஒரு பச்சை துரோகி, உன்னையெல்லாம் வந்து கட்சிகளை விட்டதுக்கு ஐயா இன்னைக்கு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். நீ வளர்த்த கட்சியா? நீ வளர்த்த கட்சியா? நீ போனியா ஊர் ஊரா? அப்படியே 90,000 கிராமம்,
90,000 கிராமம் ஐயா நடையா நடந்து இந்த கட்சியை வளர்த்து எடுத்து கொண்டாந்து உன் கையில கொடுத்தா அதை கசக்கி புழிஞ்சு உன்னால முடிஞ்ச வரை எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அவ்வளவு சீரழிச்சிட்டியல்ல. இத்தனையும் உனக்கு கொடுக்காம இருந்தாரா? உன் கையில தானே கொடுத்தாரு. கொடுத்ததை ஒழுங்கா வச்சுக்க தெரிஞ்சா உனக்கு? அதுக்கு வக்கு இருந்துச்சா? சத்தியமா கேட்க. ஆனா இதெல்லாம் கேட்கிறப்ப இது மேடையில பேச வேண்டிய விஷயம் இல்லையா? இது ரூமுக்குள்ள உட்கார வச்சு யாருக்கும் வெளியில கேட்காம உள்ளுக்குள்ளே தீர்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க வெளியில இருந்து யாரையும் திட்டல. இப்ப இந்த கட்சி கூட்டணி போக்குவரத்து அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசல. முழுக்க பேசுனது. அதாவது இப்படி ஒரு மேடையை போட்டோமே, இடையில இதெல்லாம் பேசாம போயிட்டோம்னா இது ஃபேமிலி பிரச்சனை தான் பேசுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இடையில ஒரு அரசியலை எடுத்து விட்டாங்கன்னு. இது முழுக்க ஐயாவுக்கு, பெரிய ஐயாவுக்கு, சின்ன ஐயாவுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல அந்த ஐயா இன்னொருத்தர், இந்த முகுந்தனோட அண்ணன் சுகுந்தன் சொல்லிட்டு ஒருத்தர், முகுந்த வேணா ஏமாளியா இருந்திருக்கலாம், ஆனா அந்த சுகுந்த ஏமாளியா இருக்க மாட்டான்டா. ஏன்னா அவர் ஒரு லிஸ்ட் தூக்கி போட்டாப்புல. அதாவது இப்ப என் தம்பியை எதுக்கு வேணாம்னு சொன்னா, வந்த உடனேயே உள்ளுக்குள்ள ஜாயின் பண்ண உடனேயே அவனுக்கு தூக்கி இளைஞரணி பதவியை கொடுப்பியலோ. அவனுக்கு என்ன இருக்கு? அவன் ஒரு சின்ன பையன். அவன் எல்லாரையும் வேலை வாங்குவான். அவன் எல்லாருக்கும் லீடரா உட்கார்ந்துருப்பான், கால் மேல கால் போட்டிருப்பான். அவன் கையில கட்சியை கொடுத்தா கட்சி நாசமா போயிடாதா? ஏதாச்சும் ஒரு அனுபவம் வேணுமா வேண்டாமா? நியாயமா தானே பேசியிருக்காரு. ஆனா அந்த நியாயத்தை தான் இங்க திரும்ப கேட்கிறாரு. சார் எப்ப சேர்ந்தீங்க? 2004 கட்சியில சேர்ந்தீங்க. 2004 கட்சியில சேர்ந்த உடனே என்ன பண்ணியா? இளைஞரணி தலைவரானியா. இளைஞரணி தலைவரானோன்னு என்ன பண்ணியா? உடனே எம்பி ஆனியா. எம்பி ஆனோன்னு என்ன பண்ணியா? மந்திரி ஆனியா. 2004 சேர்ந்து 2004 எண்டுக்குள்ள நீங்க மந்திரி. அப்பெல்லாம் உங்களுக்கு தோணலையா? அந்த பிளாஷ்பேக்ல உங்க கண்ணுக்கு வரலையா? உங்க கையில. ஆனா நினைச்சு பார்த்துருக்கலாம் ஐயா அன்புமணி கூட. அப்படியெல்லாம் உடனுக்குடனே வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒண்ணும் உருப்படி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். கேட்டால அக்கா வர சரியான கேள்வி. இன்னைக்கு உட்கார்ந்து கட்சி என்னதுன்றிய உங்க கையில கொடுத்ததுனாலதான் சின்னமும் போச்சு, மாநில கட்சின்ற அந்த அந்தஸ்தும் போச்சு. அதை பத்தி எவனாச்சும் கவலைப்பட்டியல? இல்ல இந்த சின்னையா பின்னாடிதான் நாங்கெல்லாம் போவோம். சின்னையா தான் எங்களுக்கு எல்லாம், பெரிய ஐயா எங்களுக்கு சும்மா, அவர் ஒண்ணும் இல்ல, அவர் வெத்து வேட்டுன்றியல்ல. நீங்க எல்லாம் அவர் போய் கட்சியை வளர்த்த காலத்துல என்ன கால் ட்ரவுஸ்ல போட்டு அலைஞ்சிட்டு பயிலுக அத்தனை பேர். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. மேடையில ஏறி பேசுன அத்தனை பேரும் எனக்கு பதவி மேல ஆசை இல்ல, எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு அரசியல் ஆசையே கிடையாது. அப்புறம் ஏங்க மேல ஏறி வந்தீங்க? அப்புறம் ஏங்க இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம அவரையே தலைவராக்கிட்டு போ. பதவி ஆசை தான் இல்ல. கட்சியை காப்பாத்தானே, ஐயாவை காத்தானே வந்திருக்கீங்க. அப்படின்னா அவர் சொல்ற அவர் கையில கொடுத்துட்டு நீங்க கட்சியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவர் என்ன பண்ண கட்சியை அடகு வச்சாரா? இல்ல கட்சியை யாருக்கா தானம் பண்ணிட்டாரா? இல்ல கட்சியை எங்கேயாவது யார்ட்டையா வித்துட்டாரா? அதான் இதுல உண்மையெல்லாம் வெளில வருது. அவர் என்ன சொல்றாரு? இவங்க திமுக அடிமன்றாரு, இவங்க என்ன சொல்றாரு? அவர் RSS அடிமன்றாங்க. இதுல ரெண்டுமே உண்மையா இல்ல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உண்மையான்றது தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன இப்ப பிரச்சனை, இந்த 2 பேரும் தனியா இருந்து ஒருவேளை இந்த பிளானா கூட இருக்கலாம். நீ ஒரு 10 சீட்டு வாங்கிக்க, நான் ஒரு 10 சீட்டு வாங்கிக்கிறேன், நீ இந்த பக்கம் நின்று முடிஞ்ச அளவு ஜெயிச்சு பாரு, நான் அந்த பக்கம் நின்று முடிஞ்ச அளவு ஜெயிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து வேணா ஒண்ணாதுக்கா. அதுக்கு ஏமாறதுக்கு அவங்க 2 பேருமே தயாரா இல்ல. இவங்க 2 பேருமே யார நினைச்சு போயிருக்காளோ அவங்க 2 பேருமே இவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்ப கூட அந்த மேடையில 25 சீட்டு ஜெயிப்போன்னு இருக்காரு. முதல்ல 25 சீட்டு யாரு கொடுக்குறேன்னு, ஜெயிச்ச சீட்டு 25 இல்ல போட்டி போடுற சீட்டு 25 சீட்டு ஜெயிக்கிறான். குறைஞ்சபட்சம் 50 சீட்ல நிக்கணும். அதான் குறைஞ்சபட்சம் 50 என்னதாப்ப 25ஆவது வரும். 50 உங்களுக்கு இங்க எவன் தரேன்றான்? யோசிச்சு பாருங்க. அந்தமான் நிக்கோபார்ல கூட தரமாட்டாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகி போச்சு. இதுல வேற ஆட்சியில பங்கு. எந்த ஆட்சியில பங்குன்னு தான் யாருக்கும் தெரியல. நாம ஜெயிச்சு பயங்கரமா ஸ்டாண்டர்டா இருந்தப்பயே 2006 நினைக்கிறேன். அப்பயே நமக்கு ஆட்சியில பங்கு அப்பயே தரமாட்டேன்ட்டாங்க சார். அப்பயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அப்ப திமுக கொஞ்சம் வீக்கு கூட. அந்த டைம்ல ரொம்ப கம்மியான சீட்டு 100 அந்த ரேஞ்சில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில இருக்கப்ப கூட ஐயா பயங்கரமா சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு வச்சிருந்தாப்ல. அப்ப கூட உங்களை உள்ளுக்குள்ள விட போட்டுட்டாங்கல்ல. ஆதரவு மட்டும் கொடுத்துருப்போங்க. ஆதரவு பங்கு தான், ஆட்சி பங்கெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எந்த தைரியத்துல ஆட்சி பங்குன்ற இருக்கலாம். ஐயா இருக்கிறது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய அரசியல் கை அப்படின்னா அது ஐயா ராமதாஸ் மட்டும்தான். அவரு பார்க்காத தலைவர்கள் கிடையாது, அவர் சப்போர்ட் பண்ணாத ஆட்சி கிடையாது,
அவர் கவுக்காத ஆட்சி கிடையாது, அவர் பண்ணாத கொலைப்படி கிடையாது, கொடுக்காத டென்ஷன் கிடையாது, பயங்கரமான கைதேர்ந்த ஒரு அரசியல்வாதி. ஆனா ஐயா என்ன நினைச்சாருன்னா நம்மள மாதிரியே நம்ம ஜூனியரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாப்ல. என்ன கணக்குல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கின்றது அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, ஆப்போசிட்ல இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் போட்டுட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல நமக்கு அத நேரம் சரியில்லைன்னு வைங்கல, வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம், உள்ள இருந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப அதே மாதிரிதான் போயிருக்கு. இப்ப பிரச்சனைய அவனுக்குள்ள எல்லாரும் வெளியில என்ன சொல்றாங்கன்னா, அத வெளியில இருக்கிறவங்க பேசாம அவர் கையில கொடுத்துட்டு போறதுதானே நியாயம், அதுக்கு தானே வளர்த்திய. அப்புறம் திடீர்னு இப்ப எதுவும் இல்லாம நான் சொல்றதுதான் கேட்கறேன், அதை ஒதுங்கிட்டே இல்ல. ஒதுங்கி பேசாம போனீங்கன்னா உருப்படியா கொஞ்சம் நஞ்சம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி அந்த பாமக காரங்க பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. யாரு பக்கம் போய் நிக்கிறது? ஏன்னா இவர் பக்கமும் நிக்கணும்னு ஆசை, அவர் பக்கம் நிக்கணும்னு ஆசை. இவர் பக்கம் நின்னா அவரை எதிர்க்கணும், அவர் பக்கம் நின்னா இவரை எதிர்க்கணும். அப்படி எதுக்கிறதுக்கு நம்ம பேசாம வேற எங்கேயாவது போய் நின்றுடலாம் அப்படின்ற மாதிரிதான் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அது எப்படின்னா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பேன், நம்மளெல்லாம் கேவலமா பார்க்க மாட்டானா, சிரிக்க மாட்டானா அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ளேயே இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் ஆனா கூடிய சீக்கிரம், ஆனா இந்த 2026 ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சொல்றாங்க. அப்படி ஒரு வேலை ஆயிட்டா அது மிகப்பெரிய சாதனை தான். பட் ஆனா 2026க்கு அப்புறம் மேபி தேர் இஸ் a சான்ஸ் ஒண்ணு கூடுறதுக்கு. ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம தனியா இருந்தோம்னா நம்மளை இந்த கீழே ஏதோ கடந்து மிதிச்சுட்டு போற மாதிரி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்னா இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு 2 பேரும் உணரலாம். அதான் ஒன்னா சேர்ந்தா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள நம்பி இருக்க ஆளுகளுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்கள நம்பி இருக்க ஆளுகளுக்கு நல்லது. வேற எங்கேயாச்சும் போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் தனியா உட்காந்து மணி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நன்றி.